We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக. பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஈழப் படைப்புகளையும் அது சார்ந்து பணியாற்றியவர்களையும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது. அந்த வகையில் இன்றும் கூட பல ஈழத் திரைப்படங்களில் பணியாற்றிய ஒருவர் தான் இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் கெலோசன். வணக்கம். எஸ், கெலோசனை பற்றி அறிமுகம் எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் உங்களுடைய மக்களுக்கு வந்து கெலோசன் என்றா யார் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, வணக்கம். என் பேர் கெலோஷன். நான் ஒரு டிரெக்டராக, ஒரு ஸ்டோரி ரைட்டராக ஆசைப்பட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவழைக்கிட்டேன். அதுக்கு முதல் படியாக நான் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே சேர்ந்து என்னுடைய பயணத்தை நான் தொடக்கினேன். இப்போ 9 வருஷமாக இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டை பேஸாக வச்சுக்கொண்டு என்னுடைய கனவுகளை ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கேன். இன்னும் இருக்குது. இப்போ நான் இத்தனை வருஷம், இந்த 9 வருஷமும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆரம்ப படியாக தான் இருக்குது. நான் இன்னும் பார்க்க வேண்டியதுகள் ரொம்ப தூரம். நான் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அண்டு எனக்கான சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன். கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் வந்து பலிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். அதோட வந்து கெலோஷன், நீங்கள் வந்து எந்த வயதுல இந்த ஈழத்துறைக்குள்ள கால் பதிச்சீங்க? அதோட வந்து இந்த ஈழத்துறையைத்தான் நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? என்னுடைய ஓலெவல் டைம் முடிஞ்சவே எக்ஸாமோடையே நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன், அதாவது ஃபோட்டோகிராஃபி என்ற ஃபீல்டு. பட் நான் ஸ்கூலில் இருக்கும்போது என்னுடைய ஸ்டோரி ரைட்டிங் இதுகள் கனவு அப்படியான ஒரு விஷயங்கள் இருந்தது. அப்போ இருக்கும்போது அது ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக, என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கூலுக்குள்ளேயே அடங்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் என்னுடைய தாட் அந்த ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அந்த ஏஜுக்கு அது சரியா சாத்தியமான்றது வெளிப்பார்வைகளுக்கு தெரியாது. பட் எனக்குள்ள ஒரு ஆசை, இப்படியெல்லாம் வரணும், ஒரு டான்ஸராக இருக்கணும், ஒரு கனவுக்குள்ள இப்படி ஒரு 4 பேர் எங்களை திரும்பி பார்க்கணும் என்ற ஒரு கனவு. அதுக்குள்ள எனக்கு எப்படி வரணுமன்றது தெரியாது, 4 பேரோட பழகணும். அதுதான் ஒரு ஆசையாக இந்த ஃபோட்டோகிராஃபியை நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பண்ணது. அதுக்குள்ளே இருந்து இப்போ படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களா கற்றுக்கொண்டு அடுத்த வந்து கொண்டிருக்கேன். ஓகே, அதாவது வந்து நீங்கள் ஒரு இந்த மாதிரியான ஒரு படைப்புக்குள்ள நீங்க கால் வைக்க போறீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு இறங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது உங்களுடைய வீட்டில் என்ன மாதிரி சப்போர்ட் இருந்ததா, இல்லது படிப்பை தண்ணி கண்டினியூ பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஓலெவல் எக்ஸாம் லீவோட தான் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆனேன். Okay. அதுக்கு பிறகு என்னோட வீட்டில் நான் இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகும் திருப்பி என்னுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண சொல்லி ரொம்ப ப்ரெஷர் வந்தது. Okay. ஸோ நான் படிக்காதவனும் இல்லை, ரொம்ப படிக்கிறவனும் இல்லை, மிடில் தான். ஸோ அதில் எனக்கு என்னன்னு சொன்னால், நான் திருப்பி A level கண்டினியூ பண்ணுறதுக்கு இதுகளுக்கு எல்லாத்துக்குமே வீட்டில் சரியான ப்ரெஷர். இதை செய்யாத, அப்படி போகாத, அதுதான் சொல்லி எக்கச்சக்கமான ப்ரெஷர், அப்பா பேச்சு. ஆனால் முதலாக எங்களோட வீட்டில் நான் என்ன சொல்றது, திருப்பி கதைச்சு அந்த இல்லை நான் இதுதான் போவேன், இதுதான் செய்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லி முதலாவதாக நான் வச்ச கால் தடம் இதுதான் ஃபோட்டோகிராஃபி. அதுக்கு பிறகு எங்களோட வீட்டாக்களுக்கு நான் போய் இந்த ஃபீல்டுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ளேயே நிறைய பேர்கிட்ட கண்ணுக்கு என்னுடைய பார்வைகளுக்கு நான் தெரிய வந்துட்டேன். சின்ன பொடியனா என்னுடைய தோற்றம் வந்து அப்ப சரியான குட்டி, இப்ப இருக்கிற தோற்றமே இருக்காது, சரியான குட்டி. அப்ப அதுல வந்து இவருடைய மகனா அப்படி இப்படின்னு சொல்லி அப்பாக்களுக்கு அம்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் நியூஸ் போகுது, இது உங்களோட மகன் நல்லா செய்யறாரு, இப்படி இந்த இடத்துல கண்டான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு ஓகே, அவனுக்கு ஏதோ பிடிச்ச துறையில அவன் போறான் போல, அவன் நல்லா செய்யறான் போல அப்படின்ட்டு அவங்களோட அவங்க விட்டுட்டாங்க. அதோட ஓகே, அப்போ இதுக்கு பிறகு சரியான சப்போர்ட் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அதாவது ஆரம்ப காலத்தில் எப்போவுமே நாங்கள் ஒரு ஃபீல்டையோ சரி இல்லை ஒரு புது முயற்சியை செய்யும் போது கண்டிப்பாக நண்பர்களிடத்துல வந்து விமர்சனங்கள்ன்றது எழும்பக்கூடிய ஒரு விடயம்தான். உங்களுக்கு நண்பர்கள் சைட்ல இருந்து என்ன மாதிரி விமர்சனம் உங்களுக்கு கிடைக்குது? நண்பர்களோட சைடில் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சது என்னன்னு சொன்னால், உண்மையாகவே சொல்ல போனால் சப்போர்ட் தான். ஓகே, சரியான சப்போர்ட் இருந்துச்சு. டேவ் சைடா பரவாயில்ல, டிசைனிங் அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு எடிட்டிங் என்று சொல்லி சொன்னாலே அது ஒரு வேற மாதிரி பெரிய விஷயம். சரி, எங்களோட போட்டோ வேண்டிய எடிட் பண்ணி தட, உண்மையாவே சொல்ல போனா அது அவங்களுக்கு ஒரு தேவை. எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு மச்சான் இந்த போட்டோ எடிட் பண்ணி தாடா, இப்படி செஞ்சு தாடா, இன்னும் நிறைய போட்டோ எடுறா அப்படின்னு சொல்லி ஒரு தேவை. ஆனா அதுக்கு பிறகு அவங்களுக்கும்
அவங்க ஒரு மெச்சூர்டுக்கு வர்ற அவங்களுக்கு தெரிய வந்தது இல்ல கலோஷன் போற பாதை வேற, அது அவங்களுக்கான ஒரு ட்ரீமுக்கு மச்சான் நான் உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன்டா அந்த மாதிரி. அவங்களுக்காக எந்த உதவியும் தேவையில்லை. நான் ஒரு டவுன் ஆனேன்னு சொன்னா எனக்கான அவங்க சப்போர்ட் கொடுக்குற அந்த வார்த்தையே அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அந்த சீரியஸா ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு அதுகளை. கண்டிப்பா சார், நீங்க சொல்வது போலயே நல்ல நண்பன் இருந்தா எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் பல படிகளை தாண்ட முடியும். அதை தாண்டி நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படங்கள்ல நீங்க பல வருடமாக இருந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு 9 வருடம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க? ஃபர்ஸ்ட் நான் இருக்கிற ஃபீல்டு வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட்டுக்குள்ள தான். அதுக்குள்ள இருந்து தான் நான் ஒவ்வொரு முதலாவது எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து வைக்க வேண்டிய ஃப்ரேமிங். ஒரு படத்துக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் அழகா காட்டணும்னு சொன்னால் அது எங்களோட கேமராவால் மட்டும்தான் முடியும். இப்போ நாங்கள் எப்படி இப்போ சில நேரம் இயல்பாக ஒரு விஷயம் யாரும் செய்யும் போது அது வடிவாக இருக்கும், ஆனால் அது ஃப்ரேமிங்கில் சில நேரம் காட்டும் போது அது வடிவு இருக்காது. அப்போ இதை எப்படி வச்சாங்க, இதை என்ன செய்தாங்க, இதுக்கு எப்படி கொண்டு போனாங்க, அந்த ஃபிலிம் மேக்கிங் எப்படி இருக்கு, அதுகளை பற்றின ஆர்வம் எனக்கு வந்தது. அப்போ அதை படிக்கணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் எடுத்தோன்னு முயற்சி பண்ண வரையிலாதானே. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய இது ஏண்டா இதுக்குள்ள நீ போற தேவையில்லாத ஃபீல்டு அது இது. சரி, எங்களோட ஸ்டூடியோ பொஸ்ஸே சொன்னார், ஏன் நீ அதுக்குள்ள போற, இப்போ இதுல உழைக்க வேண்டிய வயசுன்னா நீ ஆனா இதுக்குள்ள தெரியாது, போட்ட காசு வருமானு தெரியாது, ரொம்ப கஷ்டம், போராடணும். அப்போ அதுக்குள்ள முயற்சி பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் நான் 21 வயசு நான் என்னோட ஸ்டோரி எழுதினேன் செய்யணும்னு சொல்லி. வெள்ளனையும் நான் ஸ்டோரி எழுதினேன், பட் எனக்கு அது எப்படி உருவாக்கணும்னு தெரியாது. ஸோ என்னோட 21 வயசு முடிய கிட்டத்தட்ட 22 அந்த டைமில் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் எடுத்தேன். 2 நாள் ஃபுல்லாக மெனக்கட்டேன், எல்லாத்தையும் இருக்கணும், ப்ரொடியூசர் ஆக்கள் கேரக்டர்ஸ் அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்தேன். அவ்வளோ பெரிய வச்சு ஒர்க் பண்ணேன். சரி, கிரீன் டீ ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் என்னுடைய முதல் படைப்பு அதுதான். அது என்னதான் இருந்தாலும் எனக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் அது என்னுடைய பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதோட அதுக்கு முதல்ல டாக்குமெண்ட்ரியில இருந்து சில இது அந்த ஷார்ட் ஃபிலிம் அதுகளில் வந்து ஒரு அசிஸ்டண்டா அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் மீன்ஸ் கேமரால சரி இப்படி எல்லாம் செய்யணும், ஓகே இந்த மாதிரி போகணும்னு. ஆனால் என்னுடைய முதல் படைப்பா நான் அந்த 21 வயசுல நான் வச்ச காலடி அதுதான் சொல்லுவேன். ஓகே, அதைத்தான் நீங்க பெருமையா இப்ப கூட சொல்லிட்டு இருப்பீங்க. சரி கலோஷன், நீங்க சொல்லுங்க. அதாவது நாங்க ரீசெண்டா உங்களுடைய ப்ரொஃபைல் செக் பண்ணும்போது எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு விடயம், முழு நீள திரைப்படம் ஒன்றுல நீங்க நடிச்சிருக்கிறதாகவும் ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப கெத்தா ஒரு லுக் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க, அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கப்பட்டது? ஒரு நடிகனா நீங்க அந்த படத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையாவே சந்தோஷம். அண்ட் என்னை நம்பி எடுத்த டிரெக்டர், அந்த டிரெக்டர் அண்ணா, அவருக்கு முதலாவது அவர் என்னோட கிரீன் டீல இருந்தே அவருக்கு என்ன தெரியும், அதுக்கு முதல்லயே அவருக்கு என்ன பழக்கம். அவர் அந்த நான் கிரீன் டீ எடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் செய்யும் போதே அவர் வந்து முதலாவது சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய ஒரு ஆள் அவர் தான். இல்லை நீ எடுறா, நீ பிரச்சனை இந்த வயசுல நீ ஃபர்ஸ்டா இப்படி ஒருத்தன் கால் வைக்கிறான்னு சொல்றதே ரொம்ப கஷ்டம். இப்படியான ஃபீல்டுக்குள்ள எத்தனையோ பேர் இன்னும் போராடி கொண்டு இருக்காங்க, நீ இவ்வளவு தைரியமா நீ உள்ள இறங்கி இருக்க, நீ தைரியமா செய் அப்படின்னு சொல்லி ரெஜி என்னான்னு சொல்லி சிலை ஒரு ரெஜின்னு சொல்லுவாங்க, அவருடைய படம் தான் ரணதீரான்னு சொல்லி. அந்த படத்துல என்னுடைய ஆக்டிங்ல அவர் செய்யணும், இல்லை நீ செய், நான் உனக்கு நம்பி தரேன், எந்த இதுவுமே வைக்கல. என்ன சொல்றது, மிச்சாக்களுக்கு ஆடிஷன் அப்படி இப்படிலாம் சொல்லி வச்சார். ஆனா என்னல வச்ச ஒரு நம்பிக்கை, நான் அதை காப்பாத்துறேன்னு சொல்லி சீரியஸ். நான் கண்டிப்பா நீங்கள் அந்த கிரீன் டீ என்றது உங்களுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்குது, அதனால வந்து அவர் உங்களை டைரக்டாவே செலக்ட் பண்ணிட்டாரு. அதோட நான் அப்படியே வந்து இந்த படத்துக்கு ஃபுல் ஒர்க் பண்ணி சீரியஸா இன்னும் ஒரு நினைக்கிறேன் இன்னொரு 1 மந்த்துக்குள்ள அந்த படம் ரிலீஸ் ஆயிடும். கொஞ்சம் இழுபடுது, வெள்ளனே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சில இஷ்யூகளால கொஞ்சம் லேட் ஆயிட்டு இன்னொரு 1 மந்த்ல சரியா படம் ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆகும்போது ஸ்ரீலங்கா முழுவதும் எல்லா தியேட்டர்லயும் சரி வரும். அது ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, பெரிய ஸ்க்ரீன்ல எங்கட வராதான்னு சொல்லி. ஸோ அப்படியான ஒரு விஷயத்துல நான் ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அண்ட் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு அந்த படத்துல ஒர்க் பண்ணது. முதல் படம் தோல்வியோ ஜெயிக்கிறனோ அதுல எப்படி இருக்கணும் தெரியல, அவ்வளவு அந்த என்னுடைய கேரக்டர்ல நான் பெஸ்டா செய்யறேனா, ஓகே எனக்கு அது சந்தோஷம். ஓகே சரி, கலோஷன் வந்து இந்த ஃபீல்டுக்கு இறங்கும் போது ஃபர்ஸ்டா நீங்க டிரெக்டரை தான் வரணும் அப்படின்னு சொல்லி இறங்கி இருந்தீங்க. இப்போ வந்து நடிகனா மாறிக்கொண்டு வாரீங்களே, இனி தொடர்ச்சியாக இந்த நடிகர் பயணம் தான் தொடங்குமா அல்லது வந்து டிரெக்டராகவும் நீங்க பணியாற்றுவீங்களா? எப்பயும் என்னுடைய இது டிரெக்ஷன்ல தான் இருக்கும். ஓகே, நடிகனா என்னால ஏலும் என்ற ஒரு முடிவு, நான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஒரு கேரக்டர்ல தாரீங்களா அந்த ரோலை நான் பெஸ்டா செஞ்சு தரேன், அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயம். நான் ஆல்பம் சாங் செஞ்சிருக்கேன்,
அப்ப ரீக்ரியேஷன் பாட்டு சாங் செஞ்சிருக்கேன். இப்பயும் 2 பாட்டுகள் கமிட்மெண்ட்ல இருக்குது. அந்த இதுகள் அண்ட் அதுலயும் எனக்கு மெயினா சொல்றாங்க டிரெக்ஷன் செய்யுங்க. ஏன் சொன்னா கேமரா ஃபீல்டுகள் டிரெக்ஷன்ல நான் எனக்கு தாட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடவா இருக்கு. ஸோ எனக்கு ஆக்டிங் செய்யும் போது என்னையே இன்னொரு டிரெக்டர் வச்சு வேலை வாங்கணும். ஸோ எனக்கு அது ஆசை. நான் எப்படி இன்னொரு ஆளை பேசி சண்டை பிடிச்சிக்கிட்டே இல்ல அது செய் அப்படின்னு ஃப்ரேம்ல சொல்றேனோ அதே மாதிரி என்னையும் ஒரு ஆள் செய்யணும். ஓகே, நீங்க வந்து படங்கள்ல நடிக்கிறது வந்து நான் ஒரு ட்ரைனிங் பீரியடா தான் பாக்குறேன். அதாவது டிரெக்ஷனுக்கான ஒரு ட்ரைனிங் பீரியடா இல்லையா? கண்டிப்பா. நான் ஒவ்வொரு ஆட்களுக்கு சொல்லி கொடுத்து தான் நான் கத்துக்கொண்டேன். உண்மையாவே சொல்ல போனா ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த படிப்பிப்போம், அந்த கேமராக்கு முன்னுக்கு இப்படி செய்யுங்க, இப்படி ஃபீல் பண்ணுங்க, இப்படி கதைங்க அப்படின்னு சொல்லி அது எங்களுக்குள்ள கொஞ்சம் வந்த மாதிரி சீரியஸா. அது எனக்கு எப்படின்னு சொன்னா இன்னும் பெரிய ஆக்டர் இல்ல, இப்பதான் பேசிக் ஸ்டார்டிங். ஆனா அந்த ஒரு விஷயத்துல நான் திருப்தியா இருக்கிறேன்ற மாதிரி ஒரு ஃபீல். மற்றவங்களுக்கு எப்படி என்று தெரியாது. சரி, ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு பார்வை. நாங்கள் எவ்வளவு பெரிய ஆக்டரா ஆனாலும் இன்னும் நாங்க பிள்ளை விட்டு கொண்டு தான் இருக்கோம். எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் நாங்க இன்னும் குறை சொல்லி கொண்டு தான் இருக்கோம். இதுல வடிவா செஞ்சிருக்கலாம் அப்படி சொல்லும்போது நான் இன்னும் 50 வருஷம் தாண்டினாலும் எனக்கான ஒரு குறை நான் கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பேன். அப்ப புதுசா கத்துக்கொள்ளணும், புது வேடங்களை நடிக்கணும், புது விஷயங்களை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஓகே, அதாவது வந்து எங்களுடைய கனவு வந்து ஒன்றுக்குள்ளேயே சுத்தி இருக்கக்கூடாது. அதாவது குண்டு சட்டிக்க குதிரை ஓடுறேன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இல்லாம நாங்க பறந்துபட்டு யோசிச்சா, பறந்துபட்டு நாங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் எங்களுடைய அடுத்த படைப்புகள் வந்து பெட்டரா வரும் இல்லையா கலோஷன்? அந்த வகையில நீங்க வந்து இந்த டிரெக்ஷன் சைட் செய்யும் போது என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள், என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? டிரெக்ஷன் சைட்ல வந்து நான் இன்னும் பெரிய படங்கள் எதுவும் எடுக்கல. இன்னும் என்னுடைய டிரெக்ஷன்ல படத்து 3 ஸ்டோரி என்கிட்ட இருக்கு. பெரிய படத்துக்கான ஸ்டோரி 3 கிடக்கு. ஒரு படத்துக்கு நான் இப்பயும் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ரெடி, ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லா விஷயமும் சரி. ஆனா எங்களுக்கு மெயின் பிரச்சனையா இருக்கிறது ப்ரொடியூசர். எங்களுக்கு ஃபினான்ஷியல் சைடாக தான் பெரிய பிரச்சனை. நாங்க டிரெக்ஷனா செய்யும் போது எங்களுக்கு முதலாவது நாங்க ஃபேஸ் பண்றது எங்களை நாங்க நம்பணும். கண்டிப்பா. சரியா? அப்ப எங்களை நம்பி நாங்கள் இந்த விஷயம் செய்வோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் என்னைய நம்பி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு நார்மலாவே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட், ஆர்ட் டிரெக்டர், அது மேக்கப் ஆர்டிஸ்ட், பிறகு சைடு ஆர்டிஸ்ட், அப்படி ஜூனியர், அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா நார்மலா. எங்களை இன்னும் வெளி சினிமாக்கள் அளவுக்கு போகலைன்னு சொன்னாலும் எங்களோட சினிமாவை நாங்க இன்னும் நல்லா வளர்க்கணும். அப்ப அதுல நாங்க எவ்வளவுக்கு கஷ்டப்படுறோமா? சில விஷயத்தை இழந்தாதான் கிடைக்கும் என்று சொன்னால் இழக்கவும் ரெடி. அதுதான் கண்டிப்பாக கெலோசன், உங்களுடைய அதாவது வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருந்தீர்கள், இப்பொழுது வந்து உங்களை பலராலும் அறியப்பட்டிருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய அந்த 3 கதைகளுக்குமே கூடிய சீக்கிரம் ப்ரொடியூசர் கிடைப்பார் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் கூட போட்டுட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய படங்கள் திரைகளில் ஜொலிக்க காத்து கொண்டிருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். மீண்டுமாக நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி தொடரலாம். சரி, அதாவது நீங்க சொல்லி இருந்தீங்க ப்ரொடியூசர் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி இலங்கையை பொறுத்தவரையில். அதற்கான காரணமா என்னத்தை பாக்குறீங்க? எங்கெல்ல வைக்கிற நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட். யாரா இருந்தாலும் ஒரு காசை தூக்கி டக்குன்னு தரமாட்டாங்க. யாரா இருந்தா இப்போ நாங்களே கேட்டாலும் எங்களோட சொந்த பந்தமோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட திடீரென நாங்க ஒரு 1000 ரூபாய் கேட்டாலும் அவங்கள்ட்ட இருக்கணும். அண்ட் என்னத்துக்கு அவன் யூஸ் பண்றான்னு சொல்லி சும்மா நான் அனாவசியமா செலவழிக்கிறேன்னு சொன்னால் யாரா இருந்தா அப்ப எங்கட வீட்டு அம்மா அப்பாவே நான் சும்மா அநியாயமா செலவழிக்க போறேன்னு சொன்னா தூக்கி தரப்போறேன். அப்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நம்பிக்கை எனக்கு நான் மேல எந்த மேல நான் வைக்க போற நம்பிக்கை. அப்ப என்னுடைய படம் இது சரியா வரும். நான் எப்படி சரி பிஸ்னஸா நான் பார்க்கல, இதை நான் உழைச்சி இதை நான் போட்டு இதை பெருசாக்கணும் அப்படி இல்லை. எனக்கான ஸ்டோரி நான் அழகா கிரியேட் பண்ணணும். எந்த விஷயத்துலையும் நான் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த நான் மெசேஜாவோ இதாக கொடுத்துடக்கூடாது. ஒரு தேவையில்லாத ஒரு உருவாக்கத்தை இது வேஸ்ட் பண்ணி குப்பை அப்படின்ற ஒரு வசனம் வந்துடக்கூடாது. என்னுடைய இது நான் எழுதுற ஸ்டோரியை பல பேர் எழுதலாம், நிறைய பேர் எழுதி வச்சிருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட எந்த மாதிரியே ஸ்டோரியை 10 100 கூட வரலாம். ஆனால் அந்த 100லையும் என்னுடைய ஸ்டோரி பெஸ்டா இருக்கா, இவன் எழுதினது சிறந்த ஒரு எழுத்தா இருக்கா, அது அப்படி எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய கதை பெஸ்ட் அந்த ஒரு வார்த்தையா இருக்கணும். இவன் தான் இந்த 100 கதையா இருந்தாலும் அதே கதையை இவன்ட தான் செலக்ட் பண்ணலாம் என்ற ஒரு வார்த்தை எனக்கு வரணும்.
அவ்வளவுதான். கண்டிப்பா. அதாவது ப்ரொடியூசர் மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய காசை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டிரெக்டர்ஸ் இல்லையா? ஸோ அவங்க கொடுக்குறத நாங்கள் எங்களுடைய ஹார்ட் ஒர்க்கையும் போட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி எங்களுடைய படைப்புகளுமே அமைந்திருக்க வேண்டும். அப்படி நாங்கள் செய்யும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் ஈஸியாகவே கிடைத்து விடுவார். கண்டிப்பா கலாசன் உங்களுக்குமே வருங்காலங்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அதாவது வந்து நீங்க சொல்லுங்க, நீங்கள் இந்த டிரெக்ஷன் ஆக்டிங்கை தாண்டி வேற என்னென்ன துறைகள்ல சாதிச்சுட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் திரைக்கு தெரிய வந்தது நான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் இதுகளை தவிர, சரியா, நான் எடுத்த ரெண்டாவது நான் காம்படிஷன்ஸுக்கு அனுப்பியிருக்கேன். நான் திரைகளில் இப்போ நிறைய யூடியூப்லேயோ இதுகள்லையோ போடாமல் நான் வந்து காம்படிஷன்ஸுக்கு அனுப்பியிருக்கேன். சேனல் இதுகள் என்ன சொல்கிறது, ஸ்ரீலங்கன் நேஷனல் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதுகளுக்கு. அப்போ அப்படியான ஒரு விஷயங்கள்ல நான் எனக்கு ஒரு ஆசை திருப்தி. அதே மாதிரி மாடலிங் செஞ்சுருக்கேன். மாடலிங்லேயும் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு நான் அதுலேயும் செலக்ட் ஆனேன். ஸோ எனக்கு அப்படியான ஒரு ஃப்ரேம்கள் கிரியேட் பண்ணேன். எனக்கு நிறைய கலெக்ஷன் இப்படி ஒரு விஷயம் செய்வானா, கேரக்டர் மாற்றி செய்வானா. இப்போ எல்லாரும் என் முகத்தை ஒரு மாதிரி கூடுதலாக எல்லாரும் பார்க்கும்போது நான் சிரிச்ச முகத்தோட நம்மளா பார்த்து பழக்கம். என்னைய டோட்டலா டிஃப்ரெண்டா பார்த்தது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல, ஒரு பேங்க் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று செஞ்சான். அதுதான் என்னோட இந்த வருஷத்தையோட தொடக்கம். 1ஆம் தேதியே அந்த ஒரு பெஸ்டா கொடுத்த மாதிரி. அப்ப என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் அது சீரியஸா எல்லாருமே இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்ல இருந்து சகல பேருமே பாராட்டி, சத்தியமா அவங்க பார்த்து வளர்ந்த ஒரு பிள்ளையா இருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தா டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நானும் ஒரு பிள்ளை தான் அவங்களோட ஸ்கூல். அப்படி பார்க்கும்போது தண்டை பிள்ளை என்னடா இவ்வளவு பெருசாலா வந்துட்டானா என்று பார்க்கும்போது ஒரு ஆசை இருக்குன்னு தானே. அந்த மாதிரி என்னோட காது பட என்னட்ட வந்து கால் பண்ணி விஷ் பண்ணி நீ இவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லி எதிர்பார்க்கல. இன்னும் பெரிய ஆள் இல்லை, பட் அந்த ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப பெருசு. நான் ஏதோ ஒரு அந்த ராஜாக்களோட சேர்ல போய் உட்கார்ந்த மாதிரியும் ஒரு கிரீடம் எனக்கு தலையில வச்ச மாதிரி, ஏன்னா அவ்வளவுக்கு எனக்கு ஒரு பெரிய பாராட்டு, அவ்வளவுக்கு ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட் அது. அதுக்கப்புறம் நான் ஆல்பம் சாங் செஞ்ச உடனே அதுல டோட்டல் டிஃப்ரெண்ட். அந்த ஆல்பம் சாங்ல ரொம்ப பெரிய ஆள் மாதிரி அந்த மெச்சூர்டுக்கு அடே எப்படிதான் இந்த கேரக்டர்ஸ் மாத்தி செய்யற. அப்ப எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, அப்ப கலெக்ஷன் முன்னால முடியும் அப்படின்னு புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க இப்ப கூட. சரி கலோஷன், நீங்க சொல்லுங்க, இந்த மாடலிங் துறையை நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க தானே. இந்த மாடலிங் துறைக்குள்ள நீங்க நுழையறதுக்கான காரணம், அதோட வந்து இந்த மாடலிங்ல உங்களை வந்து புஷ் பண்ணது யாரு? மாடலிங்ல எனக்கு புஷ் பண்ணதுன்னு சொன்னால் ஒருக்கா ட்ரை பண்ண போட்டோ ஷூட். எங்கட அம்மா சொன்னான், ஒருக்கா நீ வந்து வெளியில உனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னால் உன்னுடைய முகத்தை 4 பேர் பார்க்கணும். ஸோ நீ ஏதாச்சும் ஒரு போட்டோ ஷூட் செய். சத்தியமா நான் மாடலிங் செய்ய போறதுக்கு முதல் நாள் வரைக்கும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்தேன். ஒருத்தருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னு சொன்னால் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓகே, அதோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நானும் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்ப ஒரு இடத்துல நான் தோத்துட்டேன்னு சொன்னால் அதுல அவமானம் இல்லை, பட் அது நான் என்னுடைய எஃபர்ட்டை நான் போட்டுட்டு தோத்துருக்கேன். ஸோ அது ஓகே. ஆனா யாருக்குமே என்ன சொல்லலை. நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அட்டன் பண்ணி அந்த இடத்துல நான் வின் பண்ணிட்டு நான் ட்ராஃபியா வாங்கிட்டு வர விட்டு தான் எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணேன். அது வரைக்கும் ஓகே, நான் சைலண்டாவே போயிட்டு சைலண்டா வந்துட்டேன். முதல் நாள் இரவு வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். அடுத்த நாள் நான் போயிட்டு நான் ஸ்டேட்டஸ்ல போறேன், மச்சான் இதுக்கு தான் நீ போனியான்னு சொல்லி சீரியஸா பேச்சோட சேர்ந்து விஷ் பண்ணாங்க. அதிலும் கூட நீங்க ஃபர்ஸ்ட் அடிச்சிருந்தீங்க தானே? செகண்ட் ஸ்ரீலங்கன். அது வந்து என்ன BMICHல நடந்தது. ஸ்ரீலங்கன்ல இருக்க நிறைய மாடல்ஸ் வந்திருந்தாங்க. அது ஆகப்பெரிய ஷோ ஒன்று இல்லாம பட் எல்லா இடத்துல இருந்தும் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட நானே 40 இடத்துல இருந்தேன். அப்படி இருந்து அதுக்குள்ள பீட் பண்ணி எந்த ஒரு முயற்சியும் இல்லாம உள்ள ஈவன் நான் ட்ரைனிங் எதுவுமே போகல. 2 நாள் ப்ராக்டிஸ் அண்ட் அதுக்கு முதல்ல கிளாஸஸை பார்த்து நான் மற்றபடி எந்த ஒரு அட்டன் பண்ணல, இது செய்யல. மற்ற மாடலிங் மாதிரி என்னையே நானே ட்ரீட் பண்ணல. எங்களோட அம்மாட்ட நான் இப்போ வரைக்கும் பேச்சு வாங்குற ஒரே விஷயம், உன்னையே நீ என்ன சொல்றது கவனி, உன்னுடைய ஃபேஸ் சரி, உன்னுடைய பாடி சரி, நீ குறைக்காத, உடம்பு மெலியாத. சில நேரம் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனா மெலிஞ்சிருவேன், ரொம்ப மெலிஞ்சிருவேன். சில நேரம் பார்த்தா நல்ல பாடி ஃபிட் ஆக்குவேன். அப்ப சொல்லுவேன், இதை நீ மெயின்டைன் பண்ணு. ஒரு விஷயம் உன்னைய பார்த்து வராங்கன்னு சொன்னா அது ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ணுவேன். அப்ப அதை நீ மெயின்டைன் பண்ணு. நீ அந்த ஃபேஸை பேர் டல் ஆக்கிறாத, உன்னை நீ இழந்துடாத, எது வந்தாலும் நீ விடாம செய். அப்படி ஒரு முயற்சி. ஓகே, சரி. அதாவது மாடலிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு லக்ஸரியான ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து காஸ்டியூம், மேக்கப் அந்த மாதிரி வந்து நிறைய விடயங்கள் வந்து செலவாகும். ஸோ இதெல்லாம் நீங்க அந்த வயதுல எப்படி மேனேஜ் பண்ணீங்க?
முதலாவதா நான் செய்ய போனது, நான் இப்ப கண்டினியூ பண்ணல. உண்மையாவே நான் அதை விட்டதுக்கு காரணமும் ஃபினான்ஷியல், இதுதான், காசு தான். ஏன் சொன்னா அதை திருப்பி கண்டினியூ பண்ணணும்னு சொன்னா உண்டு நாங்கள் அதே ஃபீல்டுக்குள்ள இருக்கணும். நான் சொன்னேன் என்னையே நானே பராமரிக்கணும். வடிவ ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் பார்த்து மேக்கப் அது இதுன்னு சொல்லி காஸ்டியூம்ஸ்ல இருந்து நான் வெளியாகல தோற்றத்துக்கு பார்க்கணும். இப்போ நான் மாடல்னு சொன்னோன்னா ஃப்ரேம்ல நின்றா தான் மாடல் இல்லை. நான் போகும்போது வரும்போது என்னையே நானே மெயின்டைன் பண்ணணும். என்னுடைய நட பாவனை ஆக்களோட கதைக்கும் போது அந்த ஒரு எனக்கென்ற ஒரு ஸ்டைலை நான் உருவாக்கி கொள்ளணும். அப்படி என்ற ஒரு விஷயத்த செய்யணும். அது எவ்வளவுக்கு என்னால் முடியும்ன்றது இல்லை. பட் நான் அந்த விஷயம் செஞ்சால் என்னால் சக்ஸஸாக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில போனேன். அந்த டைம் கிட்டத்தட்ட சம்பள காசு அது இதெல்லாம் போட்டு ஒரு எஃபர்ட் கொடுத்து ஓகே தோத்தாலும் பரவாயில்ல நீ செய் என்ற ஒரு முயற்சியில தான் நான் போய் செஞ்சேன். ஆனால் என் எஃபர்ட் தோக்கலைன்னு மட்டும் நான் வின் பண்ணி எனக்கு கிடைக்க விட்டது தான். என் பேர் அதுல கூப்பிடுதான், ஐ மீன் அதுல பேர் கூப்பிடல, நம்பர் படி தான் கூப்பிடுவாங்க. அப்ப அதுல நம்பர் கூப்பிடுதான் நான் என்னைய திகழ்ச்சி போய் பார்த்து என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்க டே நீயா அப்படின்னு. ஸோ அது எனக்கு சீரியஸாக ஒரு சந்தோஷமான ஒரு இது. அதுல வின் பண்ணதுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? எப்படியாச்சும் நீ அந்த கான்ஃபிடன்ஸ் அவ்வளவுதான். சரி ஓகே, எத்தனை பேர் இருந்தாலும் ஓகே நீ போய் செய். அதுதான் நான் முதல் சொன்ன மாதிரி தான். 100 கதை இந்த மாதிரி வந்தாலும் அந்த 100 கதையிலையும் கலோஷன் மாதிரி ஒருத்தன் இன்னும் எழுதல்ல, அந்த கதையை அவன் தான் இன்னும் பெஸ்டா எழுதியிருக்கான். அந்த ஒரு விஷயம். நான் 40ஆவதுல இருந்தாலும் எனக்கு பின்னுக்கு இன்னும் ஒரு 10-15 பேர் இருக்கு, ஒரு 50 பேர் மேக்ஸிமம் பேட்மேன். அந்த 50 பேர்லயும் ஓகே கலோஷன் 50 பேர் இருக்காங்க, எல்லாருமே ப்ரொஃபஷனலா இருக்காங்க. நீ உன்னுடைய பெஸ்ட்டை காட்டு, உண்ட ஆட்டிடியூட் அவங்களுக்கு எப்படியாச்சும் கண்ணுக்கு விளங்குதா தெரியுதா அப்படின்னு சொல்லி ஓகே சந்தோஷமா இருந்தேன். அதுல எனக்கு அந்த இந்த நம்பரை கூப்பிட விட்டு தான் டேய் ஜெயிச்சுடா அந்த ஒரு ஃபீல். சீரியஸா கண்டிப்பா எங்களுக்கு நிகர் நாங்களே தான். அதாவது நாங்கள் ஒரு விடாமுயற்சி செய்யும் போது கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் வந்து எங்களுக்காக ஒரு வெற்றியை சூடும் இல்லையா? அதை நானும் ஒரு நம்புற பர்சன். கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். உங்களுடன் கலந்துரையாடும் போது. சரி, அப்படியே கலோசன் சொல்லுங்க, நீங்கள் 9 வருடங்கள் இந்த ஃபீல்டுல இருந்துட்டு வாரீங்க. ஸோ கடந்து வந்த பாதை என்றது வந்து மலர் போன்ற பாதைகளாகவும் இருக்கு, முட்கள் நிறைந்த பாதைகளாகவும் இருக்கும். ஸோ நீங்க இவ்வளவு நேரமே மலர் போன்ற பாதைகளை தான் சொல்லி இருந்தீங்க. அந்த முட்கள் நிறைந்த பாதைகளை இன்னும் நீங்க சொல்லலையே. சொல்ற அளவுக்கு தான் மலர் போன்ற அந்த இது இருக்கு. சரியா? நீங்க அந்த பாதைகள் நீங்க சொன்னீங்க தானே, சாஃப்டான பாதை, அந்த பூ போல பாதைகள் எல்லாமே சொல்ற அளவு தான் இருக்கு. சொல்லேலாத அளவுக்கு முள் போன்ற பாதை தான். கண்டிப்பாக வாங்காத அடிகள் இல்லை. எவ்வளவு விஷயத்த முதுகுல குத்துறதுல இருந்து நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டேன். அடிக்கு மேல அடி வாங்கினேன். என்னால முடிஞ்ச அளவு ஒன்றுமே இல்லை. கலோஷன் நீ என்ன சொல்றது, ஒரு மண் வந்து என்னென்னத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாருமே சில நேரம் மண் நீ ஒன்றுமே இல்லை வெறும் மண்ணா போயிட்டேன்னுவாங்க. ஆனா அந்த மண் நினைச்சாலாம் ஒரு வீடு கட்ட முடியும் இவ்வளவு பெரிய இடத்துல, என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நான் அதுதான், இப்ப நீ ஒன்றுமே இல்லாத தரையா போனேன் இல்ல ஓகே திரும்பி எழும்பி வரலாம், என்ன எத்தனை வயசு. அதாவது சொல்லுவாங்க தானே, உளி தாங்கும் கற்கள் தானே மண்ணின் மீது சிலையாக பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி நீங்களும் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்க ஒருவருக்கு நன்றி சொல்லணும், இவ்வளவு நாளும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தது அப்படின்னு சொன்னா யாருக்கு சொல்லுவீங்க? எனக்கு இவ்வளவு நாளும் சப்போர்ட்டா இருக்குன்னு சொன்னால், வெளியில இன்னும் ஃப்ரேமுக்குள்ள வராமல் ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். சின்ன என்னை விட 2 வயசு 3 வயசு தம்பி ஒருத்தன் தான், விஜய்னு சொல்லி கிளிநொச்சியில் இருக்க. அவனுக்கும் இதே மாதிரி ஒரு ஆசை. உண்மையா சாதாரணமா 2 பேரும் மீட் பண்ணது அப்படின்னு சொன்னால், அவன் பலசர கடையில இருக்கான், நான் பக்கத்துல ஸ்டூடியோல இருக்கேன். அப்படி ஒரு பழக்கம் வந்தது. ஆனா அவனுடைய முயற்சியை நான் பார்த்தேன். அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி இப்ப வரைக்கும் போன் அடிச்சாலும் அண்ணா ஓகேவா அண்ணா சொல்லுங்கண்ணா வாரேன். அது அவன் ஒரு பெரிய விஷயமா அவன் சப்போர்ட்டிவ் பண்றதை விட அவன் வெளியில வரணும்னு ஆசைப்படுறான். எந்த நேரமும் அவனும் ஒரு டிரெக்டரா நான் ஷார்ட் ஃபிலிம் அவனோட படத்துலயும் செஞ்சினான். அவன் ஆசைப்பட்டு அண்ணா நீங்க நடிங்க நான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் என்னைய வச்சு வந்து செஞ்சவன். என்ன இதுன்னு சொன்னால், அவனுக்கு ஒரு ஆசை கட்டாயம் வெளியில வரணும். அவருடைய நம்பிக்கையில கட்டாயம் நல்லா வருவான்னு இருக்கு, இன்னும் கொஞ்சம் போராடணும், அவ்வளவுதான். அதே மாதிரி ரஜி அண்ணா சொன்னது, அவர் சீரியஸ் அந்த என்னுடைய ரணதீராக்கு என்னுடைய ஒரு விஷயத்த பார்த்து இவ்வளவு தூரம் கரியர்ல கூட்டிட்டு போனவரால் இன்னும் உயர்த்துவார்னு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி எந்த நிமிஷத்துலையும்
கீழே இறக்கிற மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே, கண்டிப்பா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படியே கெலோஷன், இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை போன்ற கலைஞர்களுக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியினூடாக கூற வேண்டிய விடயம் மற்றும் இறுதியாக நீங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எதையாவது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றாலும் தெரியப்படுத்திக் கொள்ளலாம். கலைஞர்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால், விடாம முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யார் அடித்தாலோ இது செஞ்சாலோ தோற்றாலோ பரவாயில்ல, விழுந்தெலும்பி வரலாம், தாராளமாக வரலாம். ஏன்னு சொன்னால் குழந்தைகள் மாதிரி தான். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு எத்தனை தடவை விழுந்தாலும் அவங்க திருப்பி எழும்பி போவாங்க. அவங்க ஒரே இடத்துல நிற்க போகிற ஆக்கள் இல்லை. அதே மாதிரி நாங்கள் முயற்சி பண்ணோம். இப்போ நாங்கள் தான் அடிப்பட்டோன்னே ஓகே கால் உடைஞ்சிட்டு கை வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனால் சின்ன ஆக்கள் ஒரு நாளும் இல்லை. நீங்கள் அவங்க விளையாடும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் விழுந்தால் எத்தனை தடவை விழுந்தாலும் அடுத்த நிமிஷம் திருப்பி எழும்புவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் இப்படி ஒரு விஷயங்களை. அண்ட் விடாமுயற்சி தான் எப்பயுமே ஒரு வெற்றியாக கொடுக்கும். நான் தான் எனக்கு பெஸ்ட் என்ற இது வரணும். அதே மாதிரி யாராக இருந்தாலும் சின்னாக்களோ பெரியாக்களோ எல்லாட்டேருந்து கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. உங்களை விட வயசு குறைஞ்சது இவன் யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு, உங்களை விட 10 வயசு குறைஞ்சதாக இருந்தாலும் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளுங்க. அவனோட பார்வைக்கு நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்த விடாமல் முயற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், ஜெயிக்கலாம். கண்டிப்பாக கெலோஷன், உங்களுடைய விடாமுயற்சி என்றது ஒரு விஸ்வரூப வெற்றியா வருங்காலங்களில் வரும் அப்படின்னு எங்களுடைய டான் டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட பர்சனலி என்னோட விசேஷமே உங்களுக்கு. தொடர்ச்சியாக டான் தமிழ் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி நேயர்களே.